திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனை சார்பில் 75வது குடியரசு தின விழா. ஷிஃபா மருத்துவமனை சார்பில் 75வது குடியரசு தின விழா மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஷிஃபா மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் அழகேசன் தலைமை தாங்கினார். தெற்கு ரயில்வே உதவி முதன்மை மருத்துவர் கண்காணிப்பாளர் ராஜகோபால் தேசிய கொடியினை ஏற்றினார். குடியரசு தின சிறப்பு செய்தியினை ஷிஃபா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையின் பொது மருத்துவர் தானியா மணிகண்டன், தொழிலாளர்கள் நலசங்க தலைவர் முத்துக்குமாரசுவாமி, தொழிலாளர் நலசங்க பொது செயலாளர் பொன்னையா, இணை செயலாளர் சேது ராமலிங்கம் ஆகியோர் குடியரசின் சிறப்புகளை பற்றி கூறினார்கள். முடிவில் ஷிஃபா மருத்துவமனையின் எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அகமது யூசப் நன்றி கூறினார். விழா ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக குடியரசு தினத்தை முன்னிட்டு ரூபாய் 9,999 சலுகை கட்டண முகாமினை மருத்துவமனையின் இருதய நிபுணர் கிரீஸ் தீபக் தொடங்கி வைத்தார். மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு தான் சுதந்திர தினத்தில கீழிருந்து மேல் நோக்கி ஏற்றுவது. நாம் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து விட்டோம் என்பதை பறைசாற்றுவதற்கு தான் மேலேயே வைத்து அங்கிருந்து அன்பால் பண்ணுவது என்பதான ஏற்பாடுகள் எல்லாம் முன்பாகவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடாக நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில தான் குடியரசு தினம் என்பது நம் எல்லோருக்குமே மிக முக்கியமானது. சுதந்திர தினம் என்பது கொண்டாட்டம், ஆனால் குடியரசு தினம் என்பது ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற விஷயத்துல அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே ஆட்சி முறை என்பது இருந்தது. அதுல இந்தியர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த ஆட்சி முறைக்கு பின்பாக எப்படியான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் 2 வருடம் விவாதித்து ஜனவரி 24, 1950ஆம் ஆண்டு அந்த சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சட்டத்துக்கு அதை கொண்டாடுவதற்கு ஜனவரி 26 என்பது தேர்வு செய்யப்பட்டது. ஜனவரி 26 தேர்வு செய்யப்பட்டது என்பதிலும் கூட ஒரு பின் நிகழ்வு என்பது ஒன்று. 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் எங்களுடைய பிறப்பு உரிமை, முழு சுதந்திரம் அடைவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 1930 இருந்து ஒவ்வொரு வருடமும் மக்கள் மத்தியில போய் பேசணும், சொல்லணும் என்று காந்தியடிகள் வேண்டுகோள் விடுத்தார். அது தொடர்ச்சியாக நடந்தது. அந்த ஜனவரி 26 நினைவு கூறும் விதமாகத்தான் 24 அன்று அரசியல் நிர்ணய சபை என்பது ஏற்றுக்கொண்டாலும் கூட 26ஆம் தேதியை நாம குடியரசு தினமாக கொண்டாடிமாக